வணக்கம். நம்ம அரசு சார்பில் 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. பாவம், நம்ம அரசு போற போக்குல நம்மளுக்கெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காரு பாருங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதுவும் குறிப்பிட்டு 3 மாதங்களுக்கு மட்டும். கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. ஆனா சிக்கனமா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு நம்ம அப்பா. கஷ்டமா இருக்கு. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகை. இந்த 5,000 ரூபாய் வச்சு மெடிசின் செலவு வேற பாத்துக்க சொல்றீங்க. அது சிக்கனமா செலவு பண்ண சொன்னார் பாருங்க. அங்கதான் நம்ம குடும்பத்துல அப்பாவா அவர் நிக்கிறாரு. நம்ம எல்லாம் அவர் ரொம்ப பெருமையா பேசணும். கடும் வெயில்ல வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்துல இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால உணர முடியுது. ஆக உங்களுக்கு இத்தனை வருஷம் கோடை போட்டு வெளுத்துன்னு வெளுத்துச்சு. அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஓவா, இத்தனை வருஷம் மெடிசின்கெல்லாம் எவ்வளவோ நடுநிலை மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் தெரியாத ஓவா திடீர்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இன்னொரு அன்பான வேண்டுகோள், இந்த 5,000 ரூபாயை அடுத்த 3 மாசத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும் என்பதால கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. என்ன பண்றது, எப்படி செலவு பண்றது, அந்த காசு அப்படியே செலவு பண்றதா இல்லையா, ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு வச்சிடலாமான்னு தோணுது. வச்சா மட்டும்தான் சார் செலவாகாது. என்ன பொறுப்பான ஒரு அப்பா.